நீ நல்லவனா இருக்கியா? யாரையும் ஏமாத்த மாட்டியா? யாராவது கஷ்டம் சொன்னா உடனே உதவி பண்ணுவியா? அப்படின்னா இந்த வீடியோ ஒன்றுக்கு தான். ஏன்னா வாழ்க்கையில் அதிகம் காயப்படுறது கெட்ட மனிதர்கள் இல்லை, நல்ல மனிதர்கள் தான். அவர்கள் தவறு பண்ணலை, ஆனால் அவர்கள் மனசு தான் அவர்களுக்கு பிரச்சனை ஆகுது. இன்றைக்கு இந்த நல்ல மனிதர்கள் ஏன் வாழ்க்கையில் தோற்கிறாங்கன்னு உண்மையான காரணத்தை பார்க்கலாம். முதலாவது உண்மை, அவர்கள் எல்லாரையும் நம்புகிறாங்க. நல்ல மனிதர்கள் ஒரு பெரிய தவறு பண்ணுவாங்க. அது என்னன்னா, அவங்க எல்லாரையும் நல்லவர்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு மனசு சுத்தம், அதனால் மற்றவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நம்புகிறாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. சில பேர் சிரித்து பேசுவாங்க, ஆனால் பின்னாடி பயன்படுத்துவாங்க. சில பேர் உதவி கேட்பாங்க, ஆனால் வேலை முடிஞ்சதும் மறந்துடுவாங்க. நல்ல மனிதன் இதை லேட்டாக தான் புரிஞ்சுக்குவான். அவன் நல்லா சொல்ல மாட்டான். யாராவது ஹெல்ப் கேட்டால் உடனே போயிடுவான். தன்னோட நேரம், பணம், எனர்ஜி எல்லாம் கொடுத்துருவான். ஆனால் இறுதியில் என்ன ஆகுது? அவன் டயர்ட் ஆகுறான். அவனுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அவனோட நல்ல மனசு தான் அவனுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். வாழ்க்கையின் கஷ்டமான உண்மை என்னன்னா, நீ நல்லவனாக இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் நம்பக்கூடாது. நல்ல மனசு இருக்கணும், ஆனால் அதோடு சேர்ந்து அறிவு இருக்கணும். இரண்டாவது உண்மை, அவர்கள் இல்லை சொல்ல தெரியாது. நல்ல மனிதர்களோட பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு தோணாது. அதனால் யாராவது ஹெல்ப் கேட்டால் உடனே எஸ். யாராவது வேலை தள்ளினா அவங்க தான் பண்ணுவாங்க. யாராவது தவறு செய்தாலும் மன்னிச்சிடுவாங்க. அவர்களுக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும். நான் இல்லைன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க? நான் உதவி பண்ணலைன்னா நான் கெட்டவனா? இந்த எண்ணம் தான் அவர்களை மெதுவாக பலவீனமாக்கும். வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறவங்க கெட்டவங்கன்னு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், எப்போ எஸ் சொல்லணும், எப்போ நோ சொல்லணும். உண்மை என்னன்னா, எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணினா உன்னோட வாழ்க்கை தான் கெடும். சில நேரம் இல்லை சொல்கிறது தவறு இல்லை, அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். மூன்றாவது உண்மை, அவங்க சண்டை தவிர்ப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. நல்ல மனிதர்கள் பொதுவாக சண்டை பிடிக்க மாட்டாங்க. பிரச்சனை வந்தாலும் அமைதியாக விலகிடுவாங்க. சரி விடு, பேசி என்ன பயன், அமைதி நல்லதுன்னு நினச்சி மௌனமாக இருப்பாங்க. ஆனால் உலகம் அதை நல்ல மனசுன்னு பார்க்காது, பலவீனம்னு தான் பார்க்கும். ஒரு தடவை நீ அமைதியாக இருந்தா மற்றவர் மீண்டும் அதே தவறு செய்வான். 2 தடவை நீ பேசலனா அவன் உன்னை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டான். 3 தடவை நீ மௌனமாக இருந்தா அவன் உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவான். கஷ்டமான உண்மை என்னன்னா, அமைதி நல்லது, ஆனால் எல்லா இடத்துலையும் அமைதி சரியில்லை. சில நேரம் பேசணும், சில நேரம் எல்லை காட்டணும், சில நேரம் இது சரியில்லைன்னு நிற்கணும். அது சண்டை இல்லை, அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான்காவது உண்மை, அவர்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைக்க முயற்சிப்பாங்க. நல்ல மனிதர்கள் ஒரு விஷயம் நம்புவாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனாலே யாராவது மனசு கஷ்டம்னா உடனே சரி பண்ணுவாங்க. யாராவது கோபம்னா உடனே சமாதானம் பண்ணுவாங்க. யாராவது அப்செட்டுன்னா தங்களோட ஃபீலிங்ஸு கூட மறந்துடுவாங்க. மெதுவாக என்ன ஆகுது தெரியுமா? அவங்க தங்களோட வாழ்க்கையே மறந்துடுவாங்க. தங்களோட சந்தோஷம் லாஸ்ட் பிளேஸ் போயிடும். ஆனால் வாழ்க்கையின் உண்மை என்னன்னா, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியாது. நீ எவ்வளோ நல்லவன் இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு நீ பிடிக்காம தான் இருப்ப. நீ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணினா இறுதியில் யாரும் ஹாப்பி ஆக மாட்டாங்க, நீயும் ஹாப்பி ஆக மாட்ட. வாழ்க்கை ரூல், ரெஸ்பெக்ட் வாங்கணும்னா எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணாத. உன் மனசையும் காப்பாற்று, உன் லைஃபுக்கும் வேல்யூ கொடு. ஐந்தாவது உண்மை, அவங்க தங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தா முதல்ல மற்றவரை ப்ளேம் பண்ண மாட்டாங்க. அவங்க வேர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை தான் குறை சொல்லுவாங்க. நான் தான் தவறு பண்ணிட்டேனா, நான் இன்னும் நல்லா இருந்திருக்கணுமா, நான் தான் காரணமா இன்னும் உள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவர்கள் தவறு செய்தாலும் அவர்கள் அதை தங்களோட மனசில் ஏற்றுக்குவாங்க. இதுதான் அவர்களை மெதுவாக உடைக்க ஆரம்பிக்கும். கான்ஃபிடன்ஸு குறையும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையும். முடிவில் அவர்கள் தான் பலவீனமாக ஃபீல் பண்ணுவாங்க. வாழ்க்கையின் பெரிய உண்மை என்னன்னா, எல்லா பிரச்சனையும் உன் தவறு இல்லை.
சில நேரம் மற்றவர்களும் தவறுதான். நல்லவனா இரு, ஆனா உன்னை நீயே தண்டிக்காதே. நல்லவனா இருப்பது தவறில்லை, ஆனா எல்லை இல்லாமல் நல்லவனா இருப்பது தான் பிரச்சனை. மனசு நல்லா இருக்கட்டும், ஆனா உன்னை யாரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு புத்திசாலியா இரு. நினச்சிக்கோ, உன் வாழ்க்கை முக்கியம், உன் அமைதி முக்கியம், உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை விட முக்கியம். இந்த வீடியோ உனக்கு ரிலேட் ஆயிருந்தா ஒரு லைக் போடு. உனக்கு தெரிஞ்ச நல்ல மனசு கொண்ட நண்பனுக்கு ஷேர் பண்ணு. இன்னும் வாழ்க்கை உண்மை வீடியோஸ் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பிரஸ் பண்ண மறந்துடாது.